இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு ஜெர்மனி கஸ்டமருண்ட ஓடத்தான் தொடங்கிச்சுது. அதுக்கு பிறகு தான் சாமியை கும்பிட்டேன். தென் பேபி அரிஷாவுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சேன்னா எனக்கு நெட்டியான் பிரியாணி இருந்துச்சுது. தென் சாரி ப்ளீட்டிங் அயனிங் கொஞ்சம் இருந்தது, அதுகளையும் செஞ்சு போட்டு கொண்டு போய் அனுப்பணும். அதையும் அனுப்பிட்டு தென் தமிழ் கடை ஷாப்பிங் இருந்துச்சுது. ஃபியூல் இல்லை, போய் ஃபியூல் அடிச்சுட்டு ஒரு காஃபியும் வேண்டி குடிச்சுக்கண்டு அப்படியே தமிழ் கடைக்கு போய் வெளிக்கிட்டாச்சு. தமிழ் கடைக்கு போகிறேன்டா ஒரு அரை நாள் பயணம் மாதிரி போய் சாமான் வேண்டி வீட்டை வேறு அது இரவு ஆகிரும். ஸோ தமிழ் கடைக்கு போயிட்டு ஐப்ரோ நாளாக வளர்த்துட்டு செஞ்சால் திருப்பியும் பழுதாக்கி வச்சுருக்குறாங்களே, என்ன பண்ணுறது? செய்து கொண்டு இருக்கைகளை பார்த்தா முன்னுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கார் ஒன்று எரியுது பாருங்கள். கார் பார்க்கிங்கில் கார் எரிஞ்சிச்சுது. அப்புறம் வந்து நூற்றிட்டாங்க. அந்த ஒரு காரோட தான் போயிருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஓகே நின்றது கார்கள். தென் தமிழ் கடைக்கு போய் மீன், நண்டு, இறால், கணவாய் எல்லாம் வேண்டிக் கொண்டு வீடு வந்து சேர கொஞ்சம் டெலிவரி இருந்தது கஸ்டமருக்கு, அதையும் செஞ்சு போட்டு வீடு வந்து சேர இரவு 8:30 9 மணி தாண்டி இருக்கு. 9 ஆச்சு. வந்து திருப்பியும் வீட்டை வேண்டிய மீன், இறால் அதுகள் எல்லாத்தையும் பிரித்து ஃப்ரீசருக்குள்ளே போட்டுட்டு தென் வந்து ஐங்கரமாக வேண்டிட்டு வந்தேன். நான் அதை வந்து எதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோன்னா காஃபி பாட்டில். என் வீட்டை முழுவாசி சாமான் முழுக்களுமே காஃபி பாட்டிலுக்குள்ளே தான் இருக்குது. பிறகு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் சாமத்தில் வேலையில் உட்காந்தாச்சு.